இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் மலத்தை தின்பவர்களே சாத்தானின் ஆணவ பேச்சு. இந்த தலைப்பில் நாம் தியானிப்போம். அசீரிய தேசத்தின் படை தளபதியான ரப்சாக்கே, இது படை தளபதியின் பட்ட பெயர். இவன் எசேக்கியா ராஜா அனுப்பிய 3 பேர்களிடமும், எங்கள் ராஜா என்னை அனுப்பி உங்களிடமும் உங்கள் ராஜாவிடமும் சொல்ல சொன்னதை உங்களைப் போல் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்கும் ஜனங்களிடம் சொல்லவில்லை என்று ஆணவமாக பேசுகின்றதை நாம் ஏசாயாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். சாத்தான் தேவ பிள்ளைகளை எப்போதும் ஆட்டி படைக்க வேண்டும் என்றும் அவர்களை விடுதலையோடு இருப்பதை அவன் என்றுமே விரும்ப மாட்டான். 400 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக பயன்படுத்திய பார்வோன் அவ்வளவு சீக்கிரம் அவர்களை விட்டுவிட எப்படி மனசு வரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பிறகு அவர்களை பின்தொடர்ந்து சென்ற பார்வோன், அப்போது அவன் பேசிய வார்த்தைகள் யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைவன் பார்வோன் சொன்னான் என்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் பார்வோனையும் அவனது ஜனங்கள் எல்லோரையும் செங்கடலிலே மூழ்கடித்து, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி நிறைவேற்றினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீட்டில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லும் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார் என்பதை மறக்க வேண்டாம். சாத்தான் தன்னால் ஆளுகை செய்யப்படும் ஆத்துமாக்களை தன் வசத்தில் இருந்து விடுவிக்க செல்ல யார் பாடுபட்டாலும், அவர்கள் சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், ஜெப வீரராக இருக்கலாம், ஜெப வீராங்கனையாக இருக்கலாம், தேவன் பயன்படுத்தும் உன்னத தேவ ஊழியர்களாகவும் இருக்கலாம், தேவன் பயன்படுத்தும் எந்த பாண்டமாகவும் இருக்கலாம், அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அடிப்பட்ட சர்ப்பமான சாத்தான் தன்னால் முடிந்த அளவு கடைசி வரை போராடுவான் என்பது நிச்சயம். சிம்சோனை மடங்கடித்த ஏராளமான தெலீலாக்கள் இன்னும் சாத்தான் வசம் இருக்கின்றனர். எலியாவை பயமுறுத்திய ஏராளமான எசபேல்கள் இன்னும் சாத்தான் வசம் இருக்கின்றனர். தாவீதை கொல்ல நினைத்த வஞ்சக கூட்டங்கள் இன்னும் சாத்தான் வசம் உள்ளனர். யோசேப்பை தீர்த்து கட்ட சாத்தான் பயன்படுத்திய ஏராளமான போத்திபார் மனைவிகள் இன்னும் சாத்தான் வசம் இருக்கின்றனர். யோவான் ஸ்நானகரை சிரச்சேதம் செய்து தலையை கேட்கும் ஏராளமான ஏரோதியாள்கள் இன்னும் சாத்தான் வசம் உள்ளனர். மொர்தெக்காய் போன்றவர்களை தூக்கிலிட காத்திருக்கும் எத்தனையோ ஆமான்கள் இன்னும் சாத்தான் வசம் உள்ளனர். பேதுரு, யோவான், பவுல் இவர்களை துன்பப்படுத்திய கூட்டங்கள் இன்னும் சாத்தான் வசம் ஏராளமாக இருக்கின்றனர். இயேசு சீசர்களை பார்த்து, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் போது, கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு புயல் பற்றி தெரியாமல் இருக்குமா? அது எப்படி திடீரென்று புயல் வந்துவிடும்? ஆண்டவர் படையிலே இருக்கிறார் என்று தெரிந்தும் புயல் வடிவத்தில் சாத்தான் வந்து சீசர்களை பயமுறுத்தி கலங்கடித்து கப்பலை தள்ளாடை செய்தான். இதை அறிந்த இயேசு புயல் வடிவத்தில் வந்து அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறார். அது அமைதியாகிறது. இப்படி தேவ பிள்ளைகளை தாக்க சாத்தானிடம் ஒரு படையே இருந்தாலும், தேவ பிள்ளையே மனம் தளராதே, யுத்தம் கர்த்தருடையது. இந்த வரிசையில் எசேக்கியா ராஜாவின் மீது சாத்தானின் கண்கள் விழுந்தது. இன்று பார்க்க போவது சனகெரிப் மற்றும் ரப்சாக்கேயின் சாத்தானின் முகங்கள். வேத புத்தகத்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 36வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். சனகெரிப் இவன் அசீரியாவின் ராஜா. இவன் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து
அவைகளை பிடித்து கொண்டான். மேலும் அவன் தன்னுடைய படை தளபதி ரப்சாக்கேயை பெரிய சேனைகளோடு யூதாவின் தலைநகரமான எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்புகிறான். எசேக்கியா ராஜா அவனை பார்க்க போகாமல் தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கிற 3 பெரிய அதிகாரிகளை ரப்சாக்கேயிடம் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா அனுப்பிய 3 பேர்களிடமும் ரப்சாக்கே பேசிய வார்த்தைகளை நாம் கவனத்தோடு கேட்க வேண்டும். அண்டை தேசங்கள் எங்களை பார்த்து பயந்து இருக்க, நீங்களும் உங்கள் ஜனங்களும் எங்களை கண்டு பயப்படாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று கேள்வி எழுப்புகிறான். நீங்கள் எங்களை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்கிறான். பிரியமான தேவ ஜனங்களே, உண்மையாய் தேவனை சார்ந்து அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் நம்பிக்கை என்று அந்த சாத்தான் ரப்சாக்கேக்கு தெரியும். ஆனாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிறான். அந்த காலகட்டத்தில் எகிப்தும் அசீரியா தேசமும் சமபலத்தில் இருந்த காரணத்தினால் நீங்கள் எகிப்தை நம்புகிறீர்களா என்று இப்போது பேச்சை மாற்றி பேசுகிறான். யூதாவின் ஜனங்களும் மற்றும் எசேக்கியா ராஜாவும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பது அந்த சாத்தான் ரப்சாக்கேக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள், எகிப்தை நம்புகிறீர்களா என்கிறான். எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எப்படி மீண்டும் எகிப்தை சார்ந்து இருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் யூத ஜனங்களும் எசேக்கியா ராஜாவும் நினைத்து பார்க்காத ஒன்றை இங்கே சாத்தான் ரப்சாக்கே கேட்கிறான். பின்பு 7ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொன்னால் ஏன் மேடைகளையும் பலிபீடங்களையும் அகற்றி போட்டீர்கள் என்கிறான். ஆனால் உண்மையில் எசேக்கியா ராஜா பாகாலின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான். விக்கிரக ஆராதனை யூத தேசத்தில் இல்லாதபடிக்கு அழித்து போட்டான். கர்த்தரை ஆராதிக்கும் மெய்யான ஆராதனையை மறுபடியும் ஸ்தாபித்தான். இதை நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். விக்கிரகங்களையும் விக்கிரகங்களின் பலிபீடங்களையும் அழித்து போட்டதை சாத்தான் ரப்சாக்கேக்கு தெரிந்து கொண்டும் பொய்யாக கர்த்தருடைய பலிபீடங்களை ஏன் அகற்றி விட்டீர்கள் என்று மீண்டும் மாற்றி பேசுகிறான். யூதாவிலே ஒரு குதிரை வீரர் கூட இல்லாமல் ஒன்றும் இல்லாத யூத ராஜாவால் எங்கள் சேனையை எதிர்க்க முடியாது என்று யூதாவின் ராஜாவையும் யூதாவின் ஜனங்களையும் சாத்தான் ரப்சாக்கே கேவலமாக பேசுகிறான். அப்படி உங்களிடம் குதிரை வீரர்கள் இருந்தால் எங்களை எதிர்கொண்டு வாருங்கள். இப்படி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று கர்த்தர் இந்த தேசத்தை அழித்து போடி என்று சொன்னதால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்தர்பல்ட்டியாக ஒரு பொய்யை சொல்லுகிறான். இப்படி 36ஆம் அதிகாரத்தில் மாறி மாறி பொய் பேசுவதை நாம் காண முடியும். மாறி மாறி பொய் பேசுவதுதான் சாத்தானுக்கு கைவந்த கலை என்பதும் நாம் அறிந்ததே. எசேக்கியா ராஜா அனுப்பிய ஆட்கள் சாத்தான் ரப்சாக்கேயிடம் யூத மொழியில் பேசாமல் உங்கள் சீரிய மொழியில் பேசுங்கள், எங்களுக்கு சீரிய மொழி தெரியும் என்று சொல்ல, உடனே படை தளபதி சாத்தான் ரப்சாக்கே ஆணவமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் உங்களுடைய ராஜாவுக்கும் மட்டும்தான், அலங்கத்திலே உணவு இல்லாமல் உங்களை போன்று தங்கள் மலத்தை தின்றும் தங்கள் சிறியரை குடித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஜனங்களுக்கு அல்ல என்று யூத ஜனங்களை அவமானப்படுத்தியும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுகிறான். இவன் இப்படி பேசிக்கொண்டே இருந்தாலும் அவர்களை எதிர்த்து பேச வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்பியதால் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் காப்பாற்றுவார் என்று உங்கள் ராஜா உங்களை ஏமாற்றுவார், நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் என்று யூத பாஷையிலே அவன் விளங்குகிறான். அந்த 3 பேரும் எசேக்கியா ராஜாவிடம் சென்று ரப்சாக்கே பேசியதெல்லாம் சொல்ல, ராஜாவும் அந்த 3 பேரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டு உடித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று விண்ணப்பம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, சாத்தான் ஒருவனை குறி வைத்து விட்டால் எந்த அளவுக்கு அவனை பாடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபடுத்தி ஜெயம் கொள்ள பார்ப்பான். ஆனாலும் கர்த்தரை விட்டு விடாமல் அவரையே நம்பி
கடைசி வரையில் இருப்போமே என்றால் சாத்தான் துண்ட காணாம் துணியை காணாம் என்று ஓட ஆரம்பிப்பான். முடிவில் ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு சிம்சோன் போல, சவுலை போல, சாலமோனை போல கர்த்தருடைய வழிக்கு எதிராக போனால் கர்த்தர் கைவிட்டு விடுவார். சாத்தானின் ஏஜென்டாக வந்த படைத்தளபதி ரப்சாக்கை போல, ராஜா சனகரிப்பை போல இந்த நவீன காலத்திலும் ஏராளமானவர்கள் சாத்தானுக்கு உண்டு. ஆகையினால் மலம் தின்பவனே, சிறுநீரை குடிப்பவனே என்று நம்மை அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று கர்த்தரை நம்பி நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். 37ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதன் அசீரியாவின் பாளையத்தில் இறங்கி எல்லோரையும் சங்கரித்தான். மேலும் அசீரிய ராஜா சனகெரிப்பை அவனுடைய குமாரர்களே பட்டயத்தால் வெட்டி போடும்படி கர்த்தர் துணை செய்கிறார். கர்த்தரை எதிர்த்து நின்றவர்கள் வென்றதில்லை என்பது சரித்திரம். இது மறுக்க முடியாத உண்மை. யுத்தத்திற்கு போகாமலேயே எசேக்கியா ராஜா யூதாவை காப்பாற்றினான். பிரியமானவர்களே, நிஜமாகவே யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாத்தானின் கிரியைகளை எந்தவித ஆரவாரமின்றி கர்த்தரின் துணை கொண்டு துவம்சம் செய்வோம். உப்பானது எந்தவித ஆரவாரம் இல்லாமல் உணவிற்கு சுவை கொடுப்பது போல நாமும் எந்தவித ஆரவாரம் இன்றி கர்த்தரையே சார்ந்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாயிருந்து சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஜெபிக்கலாம். தேவனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சிலுவையில் எங்களுக்காக சந்தித்த அவமானங்கள் ஏராளம் ஏராளம் என்று நாம் அறிவோம். சாத்தான் உம் பிள்ளைகளை அவமானப்படுத்தினாலும் சிலுவையில் உம்முடைய நிலைமையை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு மௌனமாக இருந்து ஜெயம் பெற நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து உதவுகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.